பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கூட அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 24ங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், தலச்சேரி ஃபார்மில் வந்து நம்ம டோட்டலாக ஒரு 35 குட்டிகளாட்டம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. தாயாடுகள் ப்ளஸ் குட்டிகள்லாம் சேர்த்து மொத்தம் 35 உருப்படி வந்ததுங்க. முதல்ல நம்ம அண்ணாவோட ஃபார்ம் காலையில் ஒரு 6, 6:30, 6:35க்கெல்லாம் வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கிளம்பிட்டேங்க. 2, 2:30 நம்ம ஃபார்ம்லேருந்து கிளம்புனோம். கிளம்பிட்டு நம்ம அண்ணாவோட ஃபார்ம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6:30 6:00 போயிட்டேங்க. அண்ணா கொஞ்சம் உள்ளேருந்து வரக்கு ஒரு 1/2 ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 6:30க்கு வந்து அண்ணாவோட ஃபார்ம் போயிட்டோம். போனதையுமே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வந்து டீ குடிச்சிட்டு போகன்ட்டாங்க. நம்ம அண்ணன் தனியாக இருக்கிறதுனால டீ ஷாப் போய் டீ சாப்பிட்டு வந்ததையுமே பார்த்திங்கன்னா 2 ஆட்கள் வேலைக்கு வந்திருந்தாங்க. வந்ததையுமே நம்ம வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே எம்டி ஸ்டொமக்குங்க. ஒரு துளி கூட தண்ணி தீனி எதுவும் வைக்கல. வந்ததையுமே வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு குட்டிகள் ஃபஸ்ட்டு வந்து 2 தலச்சேரி 2 புல்லாட்டுக்கு வந்து 2 குட்டிங்க. நல்ல குவாலிட்டியாக சூப்பராக வந்துருதுங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 24 கிலோ வந்தது. ஒன்று 20 கிலோ வந்ததுங்க. இதில் ஒவ்வொரு குட்டியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் போட்டோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 குட்டிகளுங்க. அந்த ஃபஸ்ட்டு 7 குட்டி ஃபீமேல், அதோட ஒரு கிடா குட்டி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபீமேல், அப்புறம் ஒரு ஃபீமேலுங்க, 5ங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 14 குட்டிங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம தலையீத்து பிறவியில் வந்து ஒரு 2, 3 ஆடுகள் எடுத்தோம். அப்புறம் தாயாடுகள் ஒவ்வொன்றா வெயிட் போட்டோங்க. கடைசியில் வந்து கிடா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிருச்சுங்க. அதை வெயிட் போடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண முடியலைங்க. கடைசியாக நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் போட்டு அண்ணாக்கு அனுப்பிச்சுட்ருந்தோம். இதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்மிங் சண்டே வந்து நம்ம அடுத்த லாட் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டிகளுக்கிட்ட சோஜித் குட்டிகளுங்க. அதுபோக ஒரு 5, 6 தலச்சேரி குட்டிகள் தான் நம்மளுக்கு வரப்போகுதுங்க. அதை வந்து நம்ம அடுத்த போஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுக்கிறதே இந்த டைம் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சிரமமாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் எடுத்தோம் வேலை செஞ்ச நண்பர் ஃபஸ்ட் எடுத்தார். அவர்னால முடியலேன்ட்டு 2வதாக வந்து நம்ம டிரைவர் எடுத்தாருங்க. சினையாடுகள் வந்து கூடையில் போட வேண்டாம், ஏன்னா அது குட்டி பாதிச்சிடும் அப்படின்ட்டு அதை மட்டும் நம்ம ஆளை நிற்க வச்சு போட்டோங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி கூடையை வச்சு தான் வெயிட் போட்டோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வெயிட் போட்டதில்லை. இப்படி போடுறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குதுங்க. ஏன்னா அதை போடுறப்பே நம்மளுக்கு கொஞ்சம் துன்புறுத்துகிற மாதிரி இருந்தது. நான் மேக்ஸிமம் வந்து அது மாதிரி பண்ண மாட்டேங்க. இந்த டைம் அண்ணாவோட ஃபார்மில் வந்து அவங்க சொல்கிறது கேட்குறதுனால சரின்ட்டு அது மாதிரி பண்ணணும். பாருங்கள், ஆனால் துன்புறுத்தல் எதுவும் இல்லைங்க. எல்லாமே சேஃபாக தான் இருந்தது. முடிஞ்சாலும் நம்ம சேஃபாக தான் பண்ணணும். இது அனைத்துமே வந்து விரதல் ஆடுகள் தானுங்க. அதனால் ஒன்று குட்டி ஆடுகள் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுங்க. ஏர்லி நம்ம 6:30க்கு ஆரம்பிச்சதுங்க. நான் முடிக்கையில் பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சில நண்பர்களை வந்து கோயம்புத்தூர்லேருந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாப்புல ஆயிடுச்சுங்க. அதுக்கு ரொம்ப சாரிங்க. ஏன்னா இதை டிலேக்கு நம்ம ஒன்றும் பண்ணவே முடியல. இது நம்ம இதில் இருக்கிற ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்ததுங்க. அவர் ஒருத்தரை மட்டும் பார்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி நாங்கள் ஒரு 4, 5 பேர் உள்ளே போனதையுமே பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் மிரண்டுக்குச்சுங்க. நம்ம பிடிக்கிறக்கே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி தாண்டி வெளியில் குதிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சித்த நேரம் தீனியெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றையும் வெயிட் போட்டோம். வெயிட் போட்டு அதை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிருச்சுங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிலேங்க. நம்ம இது வரைக்கும் மேக்ஸிமம் யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டோங்க. இந்த டைம் பாவம் அவங்களுமே ஒரு 1 மணி நேரம் மட்டும் வந்து நின்றுருந்தாங்க பல்லடத்துக்கு அருகாமையில். அதனால் நம்ம நண்பருக்கு வந்து ஒன்ஸ் அகைன் நான் சாரி சொல்லிக்கிறேங்க. டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லா செய்வாங்க. இந்த டைம் வந்து அண்ணாவோட மேற்பார்வையில் நடந்தனால அண்ணாவோட ஆர்டருக்கு வந்து நம்ம கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அவங்க ஆளுகள் மூலியமாக வச்சு பண்ணேங்க. ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோங்க. அதனால் வேலையே ஆகலை. டிலே தான் ஆச்சுங்க. அதுபோக அது இல்லாத பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பாதி ஆடு சினையாடுகள் இருந்ததுங்க, இளங்குட்டி ஆடு இருந்ததுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுறாப்புல இருந்தது. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பேற்பட்ட ஆடாக இருந்தாலும் சரிங்க, அதனோட நிறை குறை சொல்லித்தான் நாம் சேல் பண்ணுறதுங்க. ஒரு சிலர் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வால் சுழி இருந்தால் ஆகாதும்பாங்க. இன்னொரு சில நண்பர்கள் வந்து தலை சுற்றினா ஆகாதும்பாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு கிரிட்டிக்கலாக வந்து ஒவ்வொரு நண்பரோட ஐடியாஸ் இருக்கும். அதனால் நம்ம கண்கூட எல்லாமே வந்து ஒளிமறைவு இல்லாத தெளிவாக தான் நான் சொன்னேங்க. தெரியாத 1, 2 வாரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு வந்து நாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. வாங்குற நண்பர்கள் வந்து இருக்கிற பொருளோட தரத்தை வந்து முடிஞ்ச அளவு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் நாம் சொல்ல முடியுங்க. ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக பண்ணி தர மாட்டேங்க. இந்த டைம் நம்ம எடுத்த ஆடுகள் அனைத்துமே வந்து பக்கா குவாலிட்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து டாப் குவாலிட்டினே சொல்லலாங்க. அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கு இந்த பெரிய கடாய்க்கு இறங்கின குட்டிகளும் பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருந்ததுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேனுங்க, அந்த கடாய்க்கு வந்து ஒரு கம்பி பட்டு கண்ணில் கொஞ்சம் காயமாயிருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்ட்டு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி.
இந்த 1 வாரத்தில பார்த்தீங்கன்னா அண்ணன் க்யூர் பண்ணிருவோம். அதனால தான் 1 வாரம் டிலே பண்ணி வாங்க அப்படின்னாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்க வரப்ப பார்த்தீங்கன்னா சரியாயிருச்சுங்க. இப்ப இந்த டைம் அவருனால வெயிட் தூக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ப டிரைவர் தான் எடுத்தாப்புலைங்க. எடுத்து வெயிட் போட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 53 கிலோ சம்திங் வந்ததுங்க. 53 கிலோ தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பல், 6 பல் ஆடுகளுங்க. அந்த அளவுக்கு தெளிவா வந்தது. நாம நார்மலா மரத்தில இருக்கிற பரன்ல போடுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கேலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸ்கேல் வந்து கரெக்ட்டா நம்ம மீன்ஸ் மெஷர் பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100, 200 கிராம் வந்து முன்ன பின்ன வந்துட்டு இருந்தது. அதனால நம்ம அந்த 100, 200ல வந்து லீஸ்ட் எது இருக்கோ அதத்தான் நான் போட்டேங்க. 47.700 வருது அப்படின்னா, அதில 700, 800, 900 அப்படி வருதுனாங்க நம்ம 700 போட்டு அந்த கணக்கில தான் எடுத்தேங்க. இந்த ஆடுகள்லாம் பாருங்க மடிக்கட்டு பக்காவான ஆடுங்க. இதனோட குட்டிகள் 2 இருந்தது. 2மே கெடா குட்டிங்க. வெயிட் கெயின் சூப்பரா இருந்ததுங்க. அதான் நம்ம நண்பருக்கு தான் அதை குடுத்தோம். அதை என் மனசார வந்து நம்ம நண்பருக்கு வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க. இந்த டைம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி குடுங்கன்னாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் அவருக்கு நான் பண்ணி குடுத்துருக்கேன். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 ஈத்துக்கு மேல போட்ட ஆடு தானுங்க. இருந்தாலும் அதனோட மடிக்கட்டு, அதனோட பால் அளவ பார்த்து தான் நான் நம்ம நண்பருக்கு எடுத்து குடுத்தேன். இன்னும் ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து குடுக்குறப்போ, நம்ம எடுத்து குடுக்குற ஆட்ல வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். அது கம்மியாகக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும். அந்த அவர் குடுத்த மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 ஆடு குடுத்தோம். 3 ஆடுமே வந்து டாப் குவாலிட்டிங்க. இந்த ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் அரை விட்ட ஆடுங்க. மீதி 2மே 4 பல், 6 பல் ஆடு தான். எல்லாமே தரமா இருந்தது. ஏஜ் ஓல்டு ஆட்ட குடுக்குறக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குட்டி வந்து ரொம்ப சூப்பரா வளர்த்துருந்ததுங்க. பல்லு கட்டிங்க இருந்தா 5 ஆணி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இன்னொரு 5 ஈத்துக்கு வந்து அந்த ஆடுகள் தரமா வச்சிருக்கலாங்க. மில்க் ஈல்டு நார்மலா பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு மேல வர அளவுக்கு அந்த ஆட்டுல கெப்பாசிட்டி இருந்ததுங்க. இந்த ஆடுகள்லாம் பாருங்க, நல்ல குவாலிட்டிங்க. இதிலிருந்து அந்த 8 குட்டி ஃபீமேல் கிட்ட அதோட ஒரு கிடா எடுத்தேன் பாருங்க மொத்தம் 9 உருப்படி. அதில வந்து அனைத்துமே வந்து நல்ல குவாலிட்டிங்க. அதில 1, 2 மட்டும் கொஞ்சம் வெயிட் ஒரு 26, 27 அந்த ஸ்டேஜ் இருந்ததுங்க. அப்புறம் எல்லாமே 34 கிலோ இருந்தது. 100க்கு 90% பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சினையா இருக்குங்க. இத எடுக்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரே நாள்ல வந்து இந்த ஒரு போகத்திலேயே வந்து அந்த அமௌண்ட் ஈஸியா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அதிகப்படியான நண்பர்கள பார்த்தீங்கன்னா, 1 ஆடு, 2 ஆடு கேட்டிருந்தீங்க. நான் இந்த டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தானுங்க. லாட்டா எடுக்கிறவைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பேன்ட்டு. காங்கேயத்து கருங்காமையில் நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்தாருங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 உருப்படி எடுத்தாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் செட்டப்புக்கு வந்து சூப்பரானதா தான் எடுத்து குடுத்தேங்க. நாங்க ஓப்பனா சொல்லித்தான் வந்து சேல்ஸ் பண்ணுறதேங்க. நம்ம எடுக்கிற ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு தெரியணும். அத என்ன ப்ரைஸ் குடுக்குறோங்கிறதும் வந்து நம்ம கஸ்டமருக்கு தெரியணுங்கிறாப்புல, டைரக்ட்டா வரவங்களுக்கெல்லாம் ஓப்பனா சொல்லி தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இதில வந்து எந்த விதமான ஒளிவு இருக்காது. ஆனா வீடியோல பொறுத்தவரைக்கும் நம்ம ஓப்பனா ப்ரைஸ் சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் அதிகமா வருங்க. நம்ம 400 அப்படின்னா, ஏங்க எங்க ஊர்ல 350ம்பாங்க. 500 அப்படின்னோம்னா, எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிடைக்குதும்பாங்க. அது மாரி ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் வருங்க. அதனால வந்து வேணுங்கிற நண்பர்கள் வந்து கால் பண்ணி ப்ரைஸ் எவ்வளோ வேணும்னு கேட்டுக்கலாங்க. டீட்டெயில் வந்து நான் ஓப்பனா சொல்லலாம். இன்னைக்கு எடுத்த ஆடுகள்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அனைத்துமே சேல் ஆயிருச்சுங்க. ஒரு 4 ஆடுகள் மட்டும் இன்னும் ரிமைனிங் இருக்கு. இது அனைத்தையும் வந்து நம்ம கடைசியில வீடியோல பார்க்கலாங்க. அதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் வந்து ஒரு 10, 12 குட்டிகளுக்காட்டும் சோஜித் குட்டிகள் எடுக்கிறோம். அதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 தலச்சேரி ஆடுகள் எடுக்கிறேங்க. அது வந்து சாட்டர்டே நம்ம ஃபார்முக்கு வரும். அது ஏர்லி மார்னிங் இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30க்குள்ள நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணலாங்க. இது சேல்ஸுக்கு வருது அப்படின்ட்டு. இதில இருக்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வெளியில வரையிலயும் பார்த்தீங்கன்னா, 11 மணி கிட்ட ஆயிருச்சுங்க. எடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்ததையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து ஆட்டோ தாட்டி விட்டுருந்தாங்க. தாட்டி விட்ட ஆட்டோவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணனால அவர் கொஞ்சம் திரும்பி போயிட்டாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடம் வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தேங்க. அவர ஏன்னா நம்ப அவ லோடுல பார்த்தீங்கன்னா, 35 ஆடுகள வச்சுக்கிட்டு நம்ப கிழக்கி மேற்கி திரிய முடியாதுங்க. அதனால வந்து அவரையும் ரிட்டர்ன் வர சொன்னோம். நாங்களும் வந்து பாதி தூரம் பல்லடம் வரைக்கும் போய் குடுத்துட்டு வந்தோங்க. ஏன்னா, இதில எங்க மேலயும் தப்பு இருந்ததுங்க. ஏன்னா, நாங்க சொன்ன டைம் வந்து ஒரு 9:30க்கு வந்துடுறோம் அப்படின்னு. ஆனா, வாரக்கு 1 ஹவர் லேட் ஆயிருச்சுங்க. ரீசன் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. இங்க வேலை செஞ்ச ஆட்கள் வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க. நாம ஒண்ணும் பண்றதுக்கே இல்ல. ஏன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில பண்ணியிருந்தா கூட இன்னொரு 1 ஹவர் முன்னாடி முடிச்சிருக்கலாம். ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகள் வந்து என்ன விலைக்கு தான் போகும்னு நம்மளால நிர்ணயமா சொல்ல முடியலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் தங்கம் எந்த அளவுக்கு விலை ஏறிக்கிட்டு வருதோ, அதே மாரி மீட்டோட ரேட்டு ஏறிக்கிட்டு தான் வருதுங்க. இறங்கறக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொழில விட்டு வெளிய போறாங்க. ஒருத்தர் போறாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லைங்க. 4 பேர் உள்ள வாராங்க. இதில வந்து லாபகரமா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தாங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிலைமைக்குங்க நார்மலாக எந்த விதமான தீவனம் வந்து ரூ. 15 கிலோ கிலோ 15 கம்மி எதுவுமே இல்லைங்க. அதனால் நம்ம கொடுக்குற தீனியும் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவு வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து முடிஞ்ச அளவு வர்ற அளவுக்கு பண்ணிக்கணுங்க. நம்ம அண்ணாவோட ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் தீனி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, மார்னிங்கில் வந்து துவரங்குருணை, உளுந்தங்குருணைங்க, மக்காச்சோளம், அப்புறம் இந்த எஸ்கேடி ஆட்டு தீவனங்க. இதை 4யும் கலக்கிங்க ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து 1½ கிலோ அளவுக்கு வச்சு 1 கிலோவுக்கு மேலே வர அளவுக்கு வச்சிடுறாங்க. 1 கிலோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, நார்மலாக எப்படி இருந்தாலும் ரூ. 35 வருங்க. நார்மலாக அவர் வச்சுக்கிற காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா, ரூ. 35 தாராளமாக வரும். அப்படிங்கிறப்ப 12 ஆடுகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோ அளவுக்கு வந்து கண்டிப்பாக இது போடுறாருங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, தீவனத்துக்காக பார்த்திங்கன்னா, வேறு எதுவும் இல்லைங்க இந்த டைமில். அதனால் அண்ணங்கிட்ட வந்து சைலேஜ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. சைலேஜ் பார்த்திங்கன்னா, கிலோ ரூ. 8 ரேஞ்ச் வருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் போட்டாலும் குறைஞ்சது ஒரு 25 to 30 கிலோ அளவுக்கு போடுறாப்புல வரும். காஸ்ட் வைஸ்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து 700 to 800 வந்து நார்மலாக இந்த 10 ஆட்டுகளுக்கு ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நண்பர்கள் அனைவர்கிட்டையும் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு வந்து சேட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் கண்டிப்பாக முடியலைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 40+ ஆயிடுச்சுங்க ஏஜ். அதனால் பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம மொபைலில் பார்க்குறோம் அப்படின்னா, ஹெட்டேக் மாதிரி கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. தலைவலி அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம அடிப்படியாக வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறதில்ல. 1, 2 முக்கியமான கமெண்ட் இருந்தால் ஆன்சர் பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம கஸ்டமரோட மனப்பாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம முடிஞ்ச அளவு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறப்போ, அவங்க அதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து யாருக்குமே வந்து நான் மெசேஜ் பண்ணுறது இல்லைங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மேலே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னீங்கனாலும் டேரெக்டாக என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாங்க. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் அந்த நம்பருக்கு. இப்போ இதை நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம அண்ணாகிட்ட எடுத்த மேலுங்க. இதை நான் கூட ஏஜ் ரொம்ப அதிகமான்னு நினச்சேங்க. ஏஜ்னு பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. பல்லு 6 பல்லு தாங்க. கெடையோட வெயிட் ஒரு 105 கிலோ வரும் அப்படின்னாங்க. நாங்களும் சரி இதை வெயிட் போட முடியலைங்க. நாங்களும் தலைகீழாக தண்ணி குடிச்சு பார்த்தோம். எந்த வகையில் பார்த்தாலும் அதை வெயிட் போட முடியல. ஏன்னா கூட இருந்த ஆளுகள்லாம் வந்து ரொம்ப ஹெவி பைல்வான்ஸாக இருந்தாங்க. அதனால் நாம்பளும் வந்து பெரிய பைல்வான் தானுங்க. ஏன்னா நாம்பளும் வந்து வெயிட் எப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு அனைவருக்கும் தெரியும். நாங்களும் நார்மலாக ஒரு 65 கேஜி அந்த சம்திங் தான் இருப்போம். அதனால் நம்மளாலையும் போராடி அதை பிடிக்க முடியலைங்க. அதனால் சரி நம்ம ஃபார்முக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ரிஜ் வெயிட் போடலாம் அப்படின்னு பார்த்தா வேப்ரிஜ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு வராப்புல இருந்தது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கஸ்டமரை வந்து நம்ம வர சொல்லிவிட்டோம் ஆல்ரெடி. அதனால் நம்ம முடிஞ்சளவு சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெயிட் போட்டு பார்த்தா 110 கிலோ இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுங்க. சரி அதனால் ஒரு 105 கிலோ போட்டுக்கலாங்க. நான் எதுக்கு நான் வெயிட் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து நம்ம ஃபார்மில் வந்து வெயிட் போட்டு பார்த்ததையும் நம்ம கடைசியில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 98.700 கிலோ வந்து 700 அந்த சம்திங் வெயிட் வந்ததுங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு தொடர்ந்து நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம். இது அனைத்தும் நம்ம வெயிட் போட்டு முடிச்சுட்டு நம்ம அண்ணாவை வந்து தீனி எப்படி போடுறாங்க அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு ஆடுகளும் எப்படி தீனி சாப்பிடுது அப்படின்னு நாங்கள் பக்கத்தால் இருந்தால் பார்த்தோங்க. பாருங்கள் துவரங்குருணை, மக்காச்சோளம், உளுந்து, சோயா புட்டு இது மாதிரி அனைத்தையுமே எடுத்து கலக்கிங்க. நல்ல தவிடு அனைத்தும் போட்டு ஒவ்வொரு ட்ரேலையும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு போட்டுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறாங்கன்ட்டு. ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிட்டுதுங்க. அதில் பாதி ஆடுகள் வந்து எங்களை கண்டு பயந்தது வந்து பயம் கம்மியில். இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா வாயை கீழே வைக்கலிங்க. ஆளுகளை பார்த்து பயந்துக்கிட்டு. இது வந்து பயம் சரியாகிறக்கே குறைஞ்சி இன்னும் 1 வாரம் ஆயிருங்க. இன்னும் 1 வாரம் கொஞ்சம் கண்டிப்பாக இளசு தான் தேரும். இதெல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவான குவாலிட்டியான ப்ரீடுங்க. லெகரில் எதையுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு இதை தீனி போட்டு ஒரு 1 ஹவர் வந்து எதுவுமே தீனி சாப்பிட்றதுக்கு வரலைங்க. அது ஒரு ரீசன் டிலே ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா புது ஃபார்ம் போகுதுங்க. புது ஃபார்ம் போய் 1 நாள் 2 நாள் தீனிங்களா ரொம்ப இழைச்சி போயிடும். அதனால் சரி வயிற்றை நப்பி கொண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் தீனியெல்லாம் போட்டு தான் கொண்டு வந்தோம். இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்லா எப்படி போட்டாலும் சாப்பிடுதுங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆடுகளும் நல்லா திங்குது. ஒவ்வொரு ஆடுகள் வந்து பயந்துக்கிட்டு தீனி சாப்பிடாத இருந்தது. வீடியோ அப்டேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா டைம் ஒரு 11:30 ஆயிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்தோம். வந்ததையும் பார்த்திங்கன்னா இன்னும் ரிமைனிங் ஒரு 4 ஆட்டில் ஒரு 3 ஆடுங்க. அதுவும் ஒரு கிடாய் ஒன்று ரிமைனிங் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இதை வச்சுக்கிட்டு எனக்கு நீ தூக்கம் நல்லா வந்துருங்க. ஆனால் நம்ம சுப்பிரமணியன் எனக்கு தூக்கம் வருமானு தெரியல. ஏன்னா இந்த ஆடுகளோடு அவங்க லைஃப் ஆரம்பித்து ஒரு 3½ வருடங்களாட்டம் எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனாருங்க. 3½ வருஷமாக அவர் கூடவே இருந்தது. நீ விட்டுட்டு தூங்குறாரு நம்ம எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தரும் சரிங்க. ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவரும் வந்து நம்மகிட்ட இருக்கிற உயிரினங்கள் அதாவது கால்நடைகளாக இருந்தாலும் சரி
இல்லை பறவைகளா இருந்தாலும் சரிங்க. அது அனைத்தையுமே நம்ம ஒரு வீட்ல ஒரு உறுப்பினரா தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது அனைத்தையுமே நம்ம எடுத்தாச்சுங்க. எடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடத்துக்கு அருகாமையில் நிறுத்தியிருந்தோம். நிறுத்திட்டு அவங்க ஆட்டோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீட தாட்டி விட்டோம். தாட்டி விட்டுட்டு நம்ம அண்ணாவோட ஃபார்ம் வந்தோங்க. அண்ணாவோட ஃபார்மில் வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தலச்சேரி பியூர் பிளாக்ல வந்து அண்ணன் வேணுன்ட்டு இருந்தாங்க. அதை அண்ணாவுக்கு கொடுத்துருந்தோம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 70, 72 கிலோ வருங்க. நான் கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாக இருந்தது. அண்ணாகிட்ட வந்து அதிகப்படியான ஆடுகள் இருக்கிறனால கொஞ்சம் கிராசிங்கில் இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் கம்மிஞ்சிருக்குதுங்க. இது பியூர் வெள்ளை கலரில் இருக்கிற தலச்சேரி ஆட்டுக்குமே வெள்ளை கலரில் இருக்கிற தலச்சேரி கிடாய்க்கு பிறந்த குட்டிங்க இது. ஆனால் பியூர் பிளாக்கில் தான் வந்திருந்தது. இது வந்து நம்ம திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் ஒரு ஃபார்மில் இருந்து எடுத்து கொடுத்துருந்தோங்க. இந்த டைம் வந்து அது குட்டி இறங்கிருச்சுங்க. அதனால் நெக்ஸ்ட் டைமில் வந்து வேறு கிடாய், அதாவது இன்றைக்கி நம்ம தலச்சேரியில் வந்து ஒயிட் மெயில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வச்சுக்கிட்டு இந்த டைம் வந்து இதை கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க. வேணுங்கிற நண்பரில் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேங்க. இந்த தலச்சேரி கிடாய் வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்மில் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகாமையில் நம்ம அண்ணாவோட ஃபார்மில் இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்தால் அந்த சோல்ஜர் தலச்சேரி கிராஸ் மேல் இருக்குது பாருங்கள், அதை வந்து வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் போட்டோம். அதை நேரடியாக படுக்க வைக்க முடியலைங்க. அதனால் தட்டி ஒன்று வச்சு படுக்க வச்சு வெயிட் போட்டோம். ஒவ்வொரு கிடாயோட வெயிட் பாருங்கள், 98, 700ங்க. இந்த வெயிட்டில் இருக்குது. கீழே ஏதாவது கால்கி முட்டுதான்னு பார்த்தா எதுவும் முட்டலைங்க. அது வச்சது தான் வந்த செலவுக்கு நம்ம தெரியல, நல்லா படுத்து தூங்கிருச்சுங்க ஒரு 10 நிமிஷம். டே அப்புறம் எந்திர்றா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பிவிட்டான். எழுப்பிவிட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி திரும்பிச்சு. அதை பார்த்தையுமே நம்பால் ஓடிட்டார் ஒரு ஓட்டம். எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகிங்க. அதான் வந்து சேட்டை பண்ணான். அது திரும்பினதை பார்த்து ஒரே ஓட்டம் தான். இது ரிமைனிங் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஃபீமேல் கிட்டுங்க. அந்த பின்னாடி இருக்கிறத வந்துங்க ஒரு பல் போயிடுச்சுங்க. அந்த ஆடு ஒன்று இருக்குது. மீதி இரண்டுமே பார்த்திங்கன்னா பல் பாக்கிங்க. இதில் இருக்கிற 3 ஆடுகளுமே சேல்ஸுக்கு இருக்குங்க. முன்னாடி இருக்கிற ஆடு தான் பார்த்திங்கன்னா ஒரு பல் உளுந்து 1, 2 பல்லாட்டம் உளுந்துருச்சுங்க. மீதி 2 ஆடு பல் பாக்கி. இந்த ஆடு வந்து சேனை வந்து ஒரு 3.5 மாதம் அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள்.